விஜய் அவர்களோட திருச்சி பயணத்திற்கு அப்புறமா திமுக சார்பாக ஒரு கருத்து கணிப்பு எடுக்கப்பட்டிருக்கு. அந்த கருத்து கணிப்பு முடிவுகளில் பெரும் அதிர்ச்சி திமுகவுக்கு ஏற்பட்டிருக்கு. என்ன நடந்திருக்கு டீட்டெயிலாக பேச போகிறோம். 2026 சட்டமன்ற தேர்தல் திமுகவுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான தேர்தலாக இருக்க போகிறது. சொல்லப்போனால் திமுக இப்போ கொஞ்சம் அச்சத்தில் இருக்கு அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். பிகாஸ் தமிழக வெற்றி கழகத்தோட வாக்கு சதவீதம் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டு இருக்கு. அட் த சேம் டைம் தமிழக வெற்றி கழகத்துக்கு சப்போர்ட்டும் இப்போ அதிகரித்து கொண்டே இருக்கு. முக்கியமா 234 தொகுதியிலும் விஜய் அவர்கள் சுற்றுப்பயணம் செய்ய போறாங்க அப்படிங்கிற செய்திகள் வெளியாச்சு. திருச்சி சுற்றுப்பயணம் முதல் சுற்றுப்பயணமா செப்டம்பர் 13ஆம் தேதி தொடங்கினாங்க. அந்த சுற்றுப்பயணத்துக்கு அப்புறமா திமுக சார்பாக மிகப்பெரிய கருத்து கணிப்பு எடுக்கப்பட்டிருக்கு. சுற்றுப்பயணத்திற்கு முன்பு வரைக்குமே விஜய் அவர்களுக்கு 20% வாக்குகள் இருக்கும் அப்படிங்கிற ரிப்போர்ட் திமுக எடுத்த கருத்து கணிப்பிலே இருக்கு. ஆனா சுற்றுப்பயணத்துக்கு அப்புறமா அந்த கருத்து கணிப்புகளை சில மாற்றங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது. விஜய் அவர்களுக்கு 25%க்கும் மேல வாக்குகள் வர வாய்ப்புகள் இருக்கு. கூட்டம் எல்லாம் வாக்குகளாக மாறாது அப்படின்னு சொல்லி நாம நினைத்து கொண்டு இருந்தாலும் அதில் இருக்க பாதி கூட்டம் வாக்கா மாறினாலுமே திமுகவுக்கு பெரிய அடி 2026 இருக்க போகிறது அப்படிங்கிற விஷயத்தை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இதனால் விஜய் அவர்களோட வாக்கு சதவீதம் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கு. திமுகவை அச்சத்தில் ஆழ்த்தி கொண்டிருக்கிறது.